ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே இந்த அழகு சிகிச்சை அப்படிங்கிறதே பல்வேறு இடங்களில் போலி மருத்துவர்களை வச்சு ஆபத்தான முறையில் பண்ணுற பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கும்பொழுது, சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் கிளினிக்கில் நடந்த ஒரு விஷயம்தான் தற்போது தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த ஹேர் கிளினிக்கில் என்ன நடந்துச்சு, அங்கே சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் என்ன பண்ணி இருக்காங்க, காவல்துறை தற்போது அந்த ஹேர் கிளினிக்கு சீல் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு திடுக்கிடும் விஷயங்கள் குறித்து இப்போ பார்க்கலாம். சென்னை அண்ணா நகரில் மிஸ்டர் ஹேர் கிளினிக் அப்படிங்கிற பேரில் ஒரு தனியார் ஹேர் கிளினிக் செயல்பட்டு இருந்துச்சு. இந்த ஹேர் கிளினிக்ல 30 லட்சம் ரூபாயை திவ்யா அப்படிங்கிற ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஹேர் கிளினிக்கை சேர்ந்த ஒருத்தவங்க அவங்களை அப்ரோச் பண்ணி எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் பெரம்பூரில் ஒரு கிளையை திறக்க போகிறோம், எங்களுக்கு பல கோடி டேர்ன் ஓவர் ஆகும், அதில் பாதி லாபத்தை உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆசை வார்த்தையை கூறி அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெரம்பூரில் மிஸ்டர் ஹேர் கிளினிக் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹேர் கிளினிக்கை ஒரு பிரான்ச்சை திறந்திருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ண திவ்யாவுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வருது, தான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எந்த விதமான ரிட்டர்னும் அவங்க கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறது. இதனால ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஹேர் கிளினிக்கு போயிட்டு ஒரு ஆய்வு மேற்கொள்ளலாம், அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயங்களும், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் ஏதோ ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய நபர்களாக தெரிஞ்சிருக்காங்க. பெரம்பூர் கிளைக்கு சென்று ஆய்வு செய்த திவ்யாவுக்கு பல்வேறு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அங்கே தெரிஞ்சிருக்கு, பல்வேறு சந்தேகங்கள் அவங்களுக்கு எழுந்திருக்கு. இதனை அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஊரக மருத்துவ சேவை இயக்குநரக இணை இயக்குனர் மீனாட்சி சுந்தரம் கிட்ட போயிட்டு இது குறித்து ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியா இல்லை, இந்த மருத்துவர்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இதனை அடுத்து அவங்க நேரடியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்டர் ஹேர் கிளினிக் கிளைக்கு போயிட்டு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அப்போதான் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வெளியில் வருது. அது என்னன்னு பார்த்தா, அங்கே சிகிச்சை அளித்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலி மருத்துவர்கள், அனைவருமே பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. கிட்டத்தட்ட 2 மேனேஜர்ஸ்னு 15 பேர் அந்த கிளையில் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த ஓராண்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அவங்க சிகிச்சையும் அளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு 40,000 ரூபாயிலிருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமாக அவங்க சிகிச்சைக்காக வாங்கியிருக்காங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அமௌண்ட் அவங்க வாங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொதுவாக MBBS முடிச்சுட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் முடித்த பக்குவமான மருத்துவர்கள் தான் இதை செய்யணும். ஆனால் இங்கே சிகிச்சை அளித்த எல்லாருமே யாருன்னு பார்த்தா 10வது இல்லைன்னா 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த வட மாநிலத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது காவல்துறைக்குமே இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவங்களே அனஸ்தீஷியா கொடுத்து வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முடி வளர்வதற்கான இந்த சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான விஷயம். பல முறை பல்வேறு செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி தவறான சிகிச்சை அளிக்கும் போது அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சூழல் இருக்கக்கூடிய இந்த சிகிச்சையை 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் மட்டுமே படித்த நபர்கள் ஒரு சில ட்ரைனிங்கை மட்டும் வைத்து கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதி படித்த ஒரு மருத்துவர் அங்கே ஒரு ஆலோசனை உணவு ஆலோசனைகள் மற்றும் இந்த சிகிச்சைக்கு முன் பின் தேவையான விஷயங்கள் எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருக்கிற விஷயமுமே தெரிய பெரிய அளவில் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதனை அடுத்து இந்த 15 பேரிடமும் இப்போ காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 14 கிளைகளை இந்த ஹேர் கிளினிக் வச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேலே இவங்க சிகிச்சை கொடுத்துருக்காங்களாம். இந்த சூழ்நிலையில் அண்ணா நகரில் இப்படி ஒரு மோசடி நடந்ததை அடுத்து அங்கே சிகிச்சை பெற்றவங்க விவரத்தையெல்லாம் காவல்துறையினர் இப்போ சேகரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையானது மருத்துவர்கள் கொடுக்காததால என்ன மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு வந்திருக்கு, இல்லைன்னா அவங்க இப்போ முழு உடல் நலத்தோடு தான் இருக்காங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை காவல்துறையினர் இப்போ அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு மேற்கொள்ள இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டாலோ இல்லை ஏதாவது குளறுபடி நடந்தாலோ அது இதய கோளாறுகள், ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவர்கள் தரப்பில் ஒரு எச்சரிக்கையும் ஏற்படுத்தி சொல்லியிருக்காங்க.
தற்போது 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ஜக்வீர் சிங், அர்வீப் சிங் ஆகிய 2 பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜாஃபர் சித்திக் அப்படிங்கிறவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே இந்த அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய இந்த மிஸ்டர் ஹேர் கிளினிக்ல பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து உரிமையாளர் யார், இதுல இருக்க ஒருத்தரே தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில யார் அதற்கு உரிமையாளர், இந்த மோசடி இத்தனை ஆண்டுகளா வந்து நடந்திருந்தும் வெளிவராதது ஏன், இங்க இருக்கக்கூடிய போலி மருத்துவர்கள் எங்க இருந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, இதன் உரிமையாளர் யார், அதோட பின்னணி என்ன, அது மட்டும் இல்லாமல் இதுவரை சிகிச்சை பெற்றவர்களின் உடல் நலம் எப்படி இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணா நகரில் நடந்த இந்த ஒரு விஷயம் சென்னையை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கு. ஏன்னா அந்த பர்டிகுலர் அண்ணா நகர் கிளினிக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அங்க சிகிச்சை பெற வந்திருக்காங்கன்ற ஒரு தகவலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அதில் யாரெல்லாம் சிகிச்சை பெற்றிருக்காங்கிற விவரம் தெரிந்த பின்புதான் அவங்கள் உடல்நிலை குறித்த விவரமும் வந்து வெளியாகும். தற்போது தற்காலிகமாக அந்த கிளினிக்கை வந்து மூடியிருந்தாலும் இதன் பிறகு நடவடிக்கை எடுத்து இதே போல எத்தனை போலி ஹேர் கிளினிக் வந்து ஸ்கின் கிளினிக்கும் சென்னையில் செயல்படுது அப்படிங்கிற விஷயங்களை போலீசார் வந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலே தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது.